ஹாய், உங்க எல்லாருக்கும் மூன்றாவது கண் டீம் சார்பாக போகி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நாளைக்கும் ஃபெஸ்டிவல் எக்ஸ்க்ளூசிவா மூன்றாவது கண் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பிளான் பண்ணிருக்கோம். நம்ம டீம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்கதா இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி. நாகராஜ், திவ்யா, அருண் 3 பேரும் செலிபிரிட்டிஸை மீட் பண்ண போறாங்க. நான் இங்க பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களுக்காக இதெல்லாம் கம்பைல் பண்ணி கொடுக்க போறேன். சினிமாவில் நடிக்க ஒரு மந்திரம், பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பாடி காட்டுகிறார் காமெடி நடிகர் சிங்கமுத்து. அரசியல் பிரவேசத்தை முன்பே சொன்ன ஜோதிடம். என்ன நடந்தது தெரியாது. 2011 என்னையே அறியாம கேன்வாஸுக்கு போனேன். வினோத அனுபவத்தை சொல்லும் காமெடி நடிகர் வையாபுரி. போகி ஸ்பெஷல் எபிசோட். என்னென்ன சோப்புகளை போட்டு குளிச்சு என்ன பண்ண போற? சினிமா செலிபிரிட்டிஸோட ஆதர்ஷன குருவா இருக்கிறவர் தான் பரஞ்சோதி பாபா. வடபழனி முருகன் கோவில் பகுதியில வாழ்ந்தவர். இவர் இப்போ ஜீவசமாதி ஆயிட்டாரு. அவரோட குரு பூஜை ஃபங்க்ஷன்ல தான் ட்ரம் சிவமணி கலந்துகிட்டத நம்ம நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க. இந்த பரஞ்சோதி பாபாவால தான் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கிறதா சொல்றாரு நடிகர் வையாபுரி. நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில நம்ம நிறைய செலிபிரிட்டி மீட் பண்ணிருக்கோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மறுபக்கம் இருக்கும். ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த விதத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நம்பிக்கை? நீங்க இன்டர்வியூ பண்ண வரும்பொழுதே நான் சொன்னேன், எனக்கு சாமியே தெரியும், கோயில்களுக்கு போவேன், இந்த சாமி அந்த சாமி கிடையாது, எல்லா சாமியும் இங்க போனா பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அங்க போயிட்டு வந்துருவேன். நான் இப்ப இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இந்த மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக நான் பட்டை போட்டு வரல. ஏன்னா நீங்க எந்த இன்டர்வியூல பார்க்கலாம், எந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம், எந்த ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். காலைல தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு வாங்கி போயிட்டு குளிச்சுட்டு வெளியே கிளம்புனேன்னா நெத்தியில திருநீரோட தான் நான் கிளம்புவேன். நகைச்சுவை நடிகர் வையாபுரி சென்னையில இருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட 250 படங்களுக்கு மேல நகைச்சுவை நடிகரா நடிச்சிருக்காரு. வையாபுரிய ஒரு நகைச்சுவை நடிகரா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்துல ஈடுபாட்டோட இருக்காரு. எந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கோ அங்க போய் வழிபட்டு வராரு. அப்படி இவரோட வாழ்க்கையில சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நடிகர் வையாபுரி வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வடபழனி முருகன் கோயில தான் நடந்திருக்கு. அவருக்கு திருமணம் நடந்ததுல இருந்து பசங்களுக்கு காது குத்தி மொட்டை அடிச்சது எல்லாமே அங்கதான் நடந்திருக்கு. தொடக்கத்துல சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த சமயத்துல அடிக்கடி வடபழனி முருகன் கோயிலுக்கு வரத இவரு வழக்கமா வச்சிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு மகான இவர் பார்த்திருக்காரு. இவருக்கு அந்த மகானோட பேர் தெரியல. இப்ப நிறைய இடத்துல சித்தர்கள் வழிபாடு அதிகமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த சித்தர்கள் வழிபாடு இருக்கா? ஜீவசமாதிக்கு போறது, சித்தர்கள் வழிபடுறது. வடபழனி கோயில்ல முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல வாய்ப்பு தேடி அலையும் பொழுது நிறைய தாடி வச்சுட்டு வேஷ்டி கீஷ்டி எதுவுமே மாத்த மாட்டாரு. நம்ம சாதாரணமா ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட நம்ம தொடச்சு அதை கிளீன் பண்ணலன்னா எவ்வளவு ஸ்மெல் வரும், பயங்கர ஸ்மெல் வரும். ஆனா அவருக்கு கை கால் ஃபுல்லாவே அழுகி இந்த சலமா கொட்டும். நம்ம வடபழனி கோயில் திருவிழையே நிற்பார். நிறைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. நடிகர் வையாபுரி சொன்ன மகான் பரஞ்சோதி பாபா. வடபழனி கோயில் தெருவுல சில வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்திருக்காரு. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில அவரை பத்தின எபிசோட்ஸ் வந்திருக்கு. அவரோட குரு பூஜையில ட்ரம் சிவமணி முன்ன நின்னு எல்லா வேலைகளையும் செய்ததையெல்லாம் அதுல நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரம் சிவமணி கச்சேரிகள்ல வாசிக்கும் போதும் பரஞ்சோதி பாபா தனக்குள்ள தன்னை இயக்கிறதா அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் சினிமா துறையில பிரபலமா இருக்கிற நிறைய பேரு அவர் வாழ்ந்த இடத்துக்கு வணங்கிட்டு போறாங்க. எப்பவும் வடபழனி முருகன் கோயில் தெருவுல நின்னுகிட்டு இருக்கிற பரஞ்சோதி பாபாவை பத்தி இவருக்கு எதுவும் தெரியாம இருந்திருக்கு. எல்லாரும் அவரை பெரிய மகான்னு சொல்லி வணங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாரையும் போல இவரும் கூட்டத்தோட கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ பரஞ்சோதி பாபா திடீர்னு இவரை கூப்பிட்டு 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. பொருளாதார ரீதியா இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு நம்புறாரு வையாபுரி. நிறைய தாடி வச்சிருப்பாரு, சட்டு போட மாட்டார், ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருப்பார். இவங்க போறவங்க எல்லாம் பக்கத்துல இருப்பார். எல்லாத்தையும் அவர் திட்டிகிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்பார்த்து போறாங்கல்ல, படா 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 அப்படின்னு அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே இருப்பார். சில டைம்ல அந்த குளத்துல உட்காந்துருப்பார், ஒரு வேஷ்டியை வாங்கி துவைச்சு கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் பக்கத்துல போனீங்கன்னா துளி கூட ஸ்மெல் வராது.
அது வந்து நேரடியாக பார்த்து அனுபவப்பட்டது நான். அவர் இப்ப கிடையாது, காலமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவரையும் பார்த்திருக்கேன். அந்த வடபழனி கோயில் நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்பேற்பட்டவர் வந்து ஒரு தடவை சும்மா அங்கிட்டு போகும்போது நானும் போய் நின்னேன். அப்ப இதுல இருந்து அவுத்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இருக்கிறவன் பூரா அங்க சுத்தி மிரட்டான். என்ன கூட காசு கொடுத்தாரு, நீ கோடீஸ்வரன் தான். பொதுவா சில நட்சத்திரங்கள்ல குழந்தை பிறந்தா அதனால குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னு ஜோதிடத்துல சில நம்பிக்கைகள் உண்டு. அது போல தன்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கிறதா சொல்றாரு வையாபுரி. இவரு ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் வளர்ந்தா இவரோட அப்பாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடந்ததா சொல்லி அதிர வச்சாரு நடிகர் வையாபுரி. வீட்டுல வந்து 5வது பையன் நானு. அப்ப பிறந்த உடனே பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஹஸ்த நட்சத்திரத்துல பையன் பிறந்திருக்கான், அப்பாவை அரை அளவுல அடிச்சு கொல்ல போறான்ட்டாங்க. அதாவது 5வது பையன் பிறந்தால் வீட்டை பஞ்சா பரத்திடுவானாம். பழைய இதுல சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாம். அதே மாதிரி ஹஸ்த நட்சத்திர ஆம்பளை பையன் பிறந்தான்னா அப்பா இருந்தால் அப்பா இடுப்பளவுக்கு மேல வரும்போது அப்பா இறந்துருவாராம். இதெல்லாம் சொல்லிட்டு ஐயோ முதல்ல அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிறக்கும் போதே என்னை கொல்ல சொன்னது எங்க ஊர்ல, எங்க வீட்டுல பாட்டியும் சரி வீட்டுல எல்லாருமே, ஐயோ என் பிள்ளைய கொல்ல போறான், முதல்ல உன் பிள்ளைய கொல்லு அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு அது வந்து அப்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே விறகு கட்டையை தூக்கி எறியும் பாட்டி. என் பிள்ளைய கொண்டு போறதுக்காக வந்தேன், போடா வெளியே அப்படின்னு சொல்லி கட்டையை தூக்கி எறியும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடந்தது. நான் 5th படிக்கும் போதே வந்து அப்பா இறந்துட்டாரு. அதே மாதிரி அப்பா இடுப்பளவுல அப்பா இறந்துட்டாங்க. ஜாதகம் பாக்குறதுல இவருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு. இது வரைக்கும் யார்கிட்டயும் ஜாதகம் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. ஆனா இவரோட நெருங்கிய நட்பு வட்டாரத்துல இருக்கிற சில பேர்கிட்ட மட்டும் ஜாதகம் இல்லாம தன்னோட எதிர்காலத்தை கணிச்சுக்கிட்டு இருக்காரு. நெல்லையில நடிகர் வையாபுரியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு வர்றவங்களோட எதுவும் பேச மாட்டாராம். அவங்களோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாராம். அதே மாதிரி நடிகர் வையாபுரி அவரை சந்திக்க போன சமயத்துல இவரோட எதிர்காலத்தை எழுதி கொடுத்திருக்காரு. அத பார்த்துட்டு நடிகர் வையாபுரி மிரண்டு போயிருக்காரு. 2011 வந்து நீங்க அரசியலுக்கு போவீங்க அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அப்ப வெளியே வரும்போது என் ஒய்ஃபிட்ட சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். இல்ல 2011 அரசியல், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நம்ம போய் எப்படி பேச போறோம், அது நமக்கு அது என்னன்னு பேசவே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அதை நம்பல. இல்ல எனக்கு அந்த ஐடியா துளி கூட கிடையாது. நடிகர் வையாபுரி 2011 அரசியல்ல ஈடுபடுவாருன்னு அவர் பிரிடிக்ஷன் எழுதி கொடுத்திருக்காரு. தொடக்கத்துல இருந்தே இவருக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம். திடீர்னு அரசியலுக்கு வருவீங்கன்னு சொன்னதும் அதை பார்த்து சிரிச்சிருக்காரு வையாபுரி. ஆனா அவர் கணிச்சு சொன்ன மாதிரியே 2011 நடந்த தேர்தல் சமயத்துல ஒரு கட்சி சார்பா வேலை செய்ய போயிருக்காரு வையாபுரி. இது எப்படி நடந்ததுன்னு இதுவரைக்கும் தனக்கே புரியலன்னு இவர் சொல்றதுதான் ஆச்சரியமானது. அந்த எண்ணமே கொஞ்சம் கூட இல்ல. அது என்ன எப்படி பேசணும் கூட தெரியாது. மேடை அனுபவமே இல்லாம நம்ம எப்படி மேடையில போய் அப்புறம் நடிகிற நமக்கெல்லாம் அது அப்புறம் இன்னொருத்தங்களை ஏதாவது விஷயம் சொல்றது எப்படி பேசுறது தெரியாது. அப்ப ஓய்விட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனா அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. 2011 என்னையே அறியாம கேன்வாஸுக்கு போனேன், பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுல ஒரு சின்ன ஒரு மாசு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பேச்சு எல்லாருக்கும் பிடிச்சு அதுக்கப்புறம் அதுல ஒரு ஸ்பீடு வந்துச்சு. அதுல தினம் தினம் ஜோசியம் ஜாதகம் பாக்குறது இது மேல எல்லாம் நடிகர் வையாபுரிக்கு நம்பிக்கை இருந்ததில்ல. ஆனா உண்மையான பக்தியோட மதங்களை கடந்து சக்தி வாய்ந்த இடங்கள் எங்க எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் தன்னோட சக்சஸுக்கு காரணமா இவர் நினைக்கிறாரு. ஜாதகம் இருந்ததுன்னா ஒருவேளை வந்து நான் எப்ப வருவேன் பாருங்க, நான் ஒரு சூப்பர் ஸ்டார் வருவேன் பாருங்க, நான் பெரிய காமெடினா வருவேன் பாருங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், நாளைக்கு யாரை பார்க்கலாம், இன்னைக்கு என்ன சந்திராஷ்டமமா, இன்னைக்கு என்ன 7:30 9 ராகு காலமா, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். அதெல்லாம் இல்லாதனால நான் எதையுமே பார்க்காம ஒன்லி தெய்வத்தை மட்டுமே நம்பினேன். 3வது கண் நிகழ்ச்சியில உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மகான்கள் அனுபவம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. அது வந்து எனக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. உண்மையில இந்த மாதிரி கேள்விப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுல இருக்குங்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை. ஆனா நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மை. நன்றி, வணக்கம். தனக்கே தெரியாம எலெக்ஷன் கேம்பெயின்ல கலந்துகிட்டது, பேரே தெரியாத பரஞ்சோதி பாபா கையில ஆசீர்வாதம் வாங்கினதுன்னு நடிகர் வையாபுரியோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அடுத்து நீங்க சினிமால சேரணுமா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்னு சொல்றாரு ஒருத்தர். நான் யாரோ சாமியாரை பத்தி சொல்றேன்னா சீரியஸ் ஆயிடாதீங்க.
பேட்டி எடுக்கும் போதே திவ்யாவால சிரிப்பு அடக்க முடியாம ஆன் கேமராலே சிரிச்சிட்டாங்க. அதுதான் நடிகர் சிங்கமுத்து சாரோட ஸ்பெஷாலிட்டி. அவரை தான் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா நம்ம பார்க்க போறோம். இப்ப நாங்க கூட பிரளயமான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க வீட்டுல நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு நடிகருக்கு சண்டை வர போகுது, நாங்க பிரிய போறோம், கனவு சரியில்லை, நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வருது, எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. அதனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாவெல்லாம் இல்லை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. மூன்றாவது கண் நிகழ்ச்சியில இன்னைக்கு போகி ஸ்பெஷலா செலிபிரிட்டிஸோட மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். நடிகர் சிங்கமுத்துவை திவ்யா போய் மீட் பண்ணதான் இப்ப பார்க்க போறீங்க. இந்த மீட்டிங்க்கு திவ்யா செம்ம ஸ்டைலா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு போயிருந்தாங்க. நான் ஏதோ அவங்க ஸ்டைலுக்காக தான் கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க கண்ணுல பிரச்சனைன்னு. தனக்குள்ள இருக்கிற நிறைய அமானுஷ்யங்களை வெளிப்படையா திவ்யா கூட ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் சிங்கமுத்து. அதுல ஒண்ணுதான் தனக்கு நடக்க போறதெல்லாம் கனவு மூலியமா முன்கூட்டியே தெரிய வரும்னு இவர் சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, அதாவது சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டியா எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறது தெரியறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஆன்மீகத்துக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? ஆன்மீகத்துக்குள்ள அதாவது எல்லாரும் வந்துட முடியாது. அதுக்குள்ள யாராவது ஒரு வழிகாட்டி இருக்கணும். யாராவது ஒரு குரு இல்லாமல் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியாது. அப்படி பார்க்க போகும்போது எங்கள் பெரியப்பா ஒருத்தர் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தார். சின்ன வயசில் இந்த கோயில்கள் எல்லாம் தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி திருப்பாவை, திருவம்பாவை, இந்த மாதிரி 5 வயசு 4 வயசுலலாம் ஒரு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சௌமியநாராயண பெருமாள் கோயிலில் நடத்துவாங்க. அப்போ என்னையும் 5 வயசில் தயார் பண்ணார். தயார் பண்ணி 70 பேர் போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் திருப்பாவை திருமணம் 5 வயசுலேயே. அப்படி அதில் அந்த அது அப்படியே ஈடுபாடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் அப்படியே வந்தது தான். கொஞ்சம் வளர்ந்ததும் ஆன்மீகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தேட தொடங்கி இருக்காரு. அதோட விளைவா இவர் சின்ன வயசுலயே தாடி வளர்த்துட்டு சந்நியாசம் போயிருக்காரு. வீட்டுல வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. நான் வந்து ஏகானந்தடிகள்னு ஒரு அடிகளை பின்பற்றுவேன். அதுபோக கிருஷ்ணன் சாமிகள் ஒருத்தர் இருக்காரு. அவங்க எல்லாம் சடாமுடியோட இருப்பாங்க. எனக்கு சாதுக்களோட தொடர்புகள் அப்போவே சின்ன வயசுல ஓடி போயிட்டேன். இவ்வளவு தாடி இருக்கும். நானே சாதுவா போன வந்தேன். உங்களுக்கு போட்டாலும் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இவ்வளவு தாடி இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு அம்மா வந்து மூத்த பையன், நீ கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் பண்டார குடும்பம்னு சொல்லுவாங்களே, தங்கச்சியெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் வந்து என்னை பிடிச்சிட்டு போனேன். ஒரே பொண்ணு தான் பார்ப்பேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணி ஒரே பொண்ணு. நான் ஆன்மீகத்தை விட்டு விலகிட்டேன். அந்த பொண்ணு அழகா இருந்ததுனால அதுதான் உண்மை. ஒரு பொண்ணு பார்த்த உடனே பிடிக்கணும்ல, பிடிச்சி சரிம்மான்னு மறுநாள் தான் தாடியெல்லாம் எடுத்து. இவ்வளோ தாடி 20 நான் என்னை வயசானவன் இருந்தாங்க. தாடி எடுத்து பார்த்தா 20 சின்ன பையன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் போனவன். நல்ல வேளை இவரு சாமியாரா போயிருந்தா நல்ல ஒரு காமெடி நடிகரை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆனாலும் இப்போ இவரு இப்போவே பாதி சாமியார் போலதான் இருக்காரு. அப்படி சில சக்திகள் தனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு சிங்கமுத்து. தன்னோட வாழ்க்கையில நல்லது கெட்டது இப்படி எது நடக்க போறதா இருந்தாலும் தனக்கு அது முன்கூட்டியே கனவுல தெரிஞ்சிடும்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாரு. எனக்கு ஆபத்து விளைய போறது நிறைய இடத்துல வந்துரும். எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்துரும். அது மாதிரி விஷயம் ஏதாவது நிறைய வந்துருக்கு. சமீபத்துல இவருக்கும் இன்னொரு நகைச்சுவை நடிகருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. இது மாதிரியான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு கனவுல தெரிஞ்சிருக்கு. எனக்கு துன்பங்கள் வருகிற போது நிறைய தெரியும். இப்ப நாங்க கூட பிரளயமான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க வீட்டுல நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு நடிகருக்கு சண்டை வர போகுது, நாங்க பிரிய போறோம், கனவு சரியில்லை, நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வருது, எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. அதனால எனக்கு ஒன்னும் ஆச்சரியமாவெல்லாம் இல்லை. தொடக்கத்துல இவரு அரிசி மண்டியில வேலை செய்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதுல வந்த ஒருத்தர் இவரை ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் இவரும் அப்படியே அங்க போயிருக்காரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்னன்னு புரியல. அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தவர் முன்னாடி திடீர்னு ஒருத்தர் வந்து வடக்க போன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடிகர் சிங்கமுத்து சென்னை வந்து சினிமாவுல நடிச்சிருக்காரு. அடிச்ச அலையில என்ன தூக்கி திருவள்ளுவர் கழுத்துல மாலையா போட்டு போயிடுச்சு. செத்தா திருவள்ளுவரோட சாவ அப்படின்ட்டு திருவள்ளுவர் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கலைஞரை விடவே இல்லையா. அப்புறம் தலைவரையும் அலை வந்துச்சுன்னு பேப்பர்
பேப்பர்ல பாத்தியா? நான் பேப்பர் பார்த்தனே, அதுல உங்க போட்டோ நான் பார்க்கலையே. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன். நான் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன். நான் பின்னாடி தூக்கிட்டு இருந்தேன். கைதான முன்னாடி இருந்துச்சு. நான் வந்து திருச்சியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து நான் படுத்திருக்கேன். கடவுள் மாதிரி வந்து நாளைக்கு வயலூருக்கு வா. சரி, வயலூருக்கு போனேன். வயலூருக்கு போய் உட்காந்தாக்கா அங்கே ஒருத்தர் பிரசுமா உட்காந்துக்கிட்டே இருக்க, ஒரு வெள்ளை சட்டை என்ன மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஜம்ப் பண்ணி என்கிட்ட வந்து விழுந்தார். சாமி வந்த மாதிரி, நீ வடக்க போ, நான் அங்கே அரிசி மண்டியில் வேலை பார்க்குறேன் காந்தி மார்க்கெட்டில், நீ வடக்க போ, உனக்கு வேலை நிறையா இருக்கு. வடக்கன்னா சென்னை. சரி, நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்தோம். புறப்பட்டு வந்து ஏகப்பட்ட துன்பங்கள் சிக்கல் அடைஞ்சு இணைஞ்சு நடிகரா மாதிரி ஏதோ இங்கே சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசையா இருக்கோ அவங்க எல்லாம் ஒரு பேப்பர் பேனாவோட ரெடியா இருங்க. ஏன்னா அடுத்து நீங்க பார்க்க போறது உங்க சினிமா கனவை நிஜமாக்க போற ஒரு மந்திரம். நடிகர் சிங்கமுத்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடும் பொழுது இந்த பதிகத்தை பாடிதான் டைரக்டர் கிட்ட வாய்ப்பு வாங்கியிருக்காரு. இது நினைச்சது அடையறதுக்கான காரியசித்திக்கான பதிகம். முதலா சினிமாவுல வாய்ப்பு தேடும் போது ஒரு டைரக்டர்ட்ட ஒரு பதிகத்தை பாடி காட்டினதா சொல்லி அந்த பதிகத்தை பாடி காட்டினாரு நடிகர் சிங்கமுத்து. இந்த பதிகங்கள் பாடினா பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பதிகங்கள் பாடினா பலன் கிடைக்கும், பாடணும்ல. கிடைக்குமா? நான் கூட சினிமா குறையில 2-3 டைரக்டரை பாடி காமிச்சேன். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழாடியார்கென்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீத்தொருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளாரானை போற்றாதே அற்றனால் போக்கினேனே. இவ்வளவு நாளா தேவாரம் திருவாசகம் இதுல இருக்கிறதெல்லாம் வெறும் பாடல்களா மட்டும்தான் நான் பார்த்தேன். ஆனா இப்பதான் புரியுது அதுல இருக்கிறது எல்லாமே சக்தி வாய்ந்த வார்த்தைகள்னு. சினிமாக்காக மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தை அடையறதுக்காகவும் தனித்தனி பதிகங்கள் இருக்கு. காணாம போன ஒரு பொருள் கிடைக்கணும்னா கூட ஒரு பதிகம் பண்ணா கிடைக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஒரு லிஸ்ட தான் அடுத்து சொல்லியிருக்காரு சிங்கமுத்து. நடலை வாழ்வு கொண்டங்கன் செய்தீர் நானிலீர், ரொம்ப ஸ்டைலா போட்டுட்டு போறீங்களா, நெஞ்ச தூக்கிட்டு என்ன கிழிச்சிட்டீங்க. எறும்புக்கு ஈக்கு உடம்ப சந்தன சோப்பு போட்டு குளிக்கிறாரு. என்னென்ன சோப்புகளை போட்டு குளிச்சு என்ன பண்ண போற? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நடிகர் சிங்கமுத்தோட திவ்யா பேசிட்டு இருக்கதா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். சினிமால நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வும் தேவார திருவாசக பதிகங்கள்ல இருக்கதா இவர் சொல்றாரு. நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருக்குமே பொதுவா ஒரு குணம் இருக்கும். சாதாரணமா நாம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிற சம்பவங்களை அவங்களோட பாணியிலேயே காமெடியா சொல்வாங்க. நான் டிவில இவரோட காமெடிய பார்த்து நிறைய சிரிச்சிருக்கேன். நேர்ல இப்போதான் மீட் பண்றேன். சில நேரங்கள்ல அவர் பேசிட்டு இருக்கும் போது என்னையும் மீறி அடக்க முடியாம சிரிப்பு வந்துருது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பதிகங்களை பாடாம இருக்கறதாலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வாழ்க்கைய அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு உடம்ப எதுக்கு ஆண்டவன் படைச்சிருக்கான் அப்படிங்கறதுக்கு ஒரு பதிகத்தை பாடி அதுக்கு அவரோட ஸ்டைல்லயே விளக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம வாய் விட்டு சிரிச்சிட்டேன். அதெல்லாம் படிக்காதனாலதான் இன்னைக்கு இளம் தலைமுறையினர் வேதனைப்படுறாங்க. வாழ்த்தவாயும் ஏன் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்றாரு. வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. என்னென்ன தந்திருக்காரு நமக்கு? வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே. எப்படி பாருங்க, வாழ்த்த அதாவது சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே அப்படிங்கிறார். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி துதியாத வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே. ரொம்ப ஸ்டைலா நடக்கிறீங்க. நடலை வாழ்வு கொண்டங்கன் செய்தீர் நானிலீர், ரொம்ப ஸ்டைலா போட்டுட்டு போறீங்களா, நெஞ்ச தூக்கிட்டு என்ன கிழிச்சிட்டீங்க. சுடலை செல்வது சொற்பிரமானமே கடலின் நஞ்சமுதுண்டவர் கைவிட்டால்
உடலினார் கிடந்து ஓர் முனை பண்டமே போச்சா. எறும்புக்கு ஈக்கு உடம்ப சந்தன சோப்பு போட்டு குடிக்கிறாங்க வேற. என்னென்ன சோப்புகளை போட்டு குளிச்சு என்ன பண்ண போற சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவதான் கேட்கிறாரு. ரொம்ப மீசை விரிச்சு ஸ்டைலா போற, கடைசியா என்ன ஆகும்? குணங்குடி மஸ்தான் சாபி சித்தர் சொல்றாரு, ரொம்ப அட்டகாசம் பண்ணீங்கன்னா நொங்கு நுரையுமாக பொங்கும், மினு மினுப்பும் மங்கும், சொறி சிறங்கும் வங்கும், நம நமன்னு திங்கும், காம கடலில் முங்கும், நரம்புந்தோளும் தொங்கும். இதுதானே உங்களுக்கு? அதுக்குள்ளே ஈசனை ஒரு தடவை நினைக்க கூடாதா? திருஞான சம்பந்தர் பாடின தேவாரம் பல ஆயிரம் வருடங்கள் ஆன பிறகும் இன்னிக்கும் கோவில்கள்ல பாடப்பட்டு வருது. வெறுமனே இறைவனை வணங்குறதுக்கும் போற்றி புகழ்வதற்கும் மட்டும்தான் இத பாடியிருக்காங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. நம்மோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியான பதிகங்கள் இருக்கு. பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி பதிகங்கள் பாடும்போது உண்மையிலேயே அந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. வரலாற்றிலையும் பதிகங்கள் பாடி அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்ததா நிறைய குறிப்புகள் இருக்கு. கடன் தொல்லை தீர, வீட்டுல செல்வம் பெருக, துன்பம் நீங்க, கணவன் மனைவி பிரச்சனை தீரன்னு இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா பதிகங்கள் இருக்கு. அதையெல்லாம் பாடி காட்ட தொடங்கினாரு நடிகர் சிங்கமுத்து. துன்பம் போகணுமா? சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் திருநாவுக்கரசர். பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நாம சுவாயவே. ஐயா, என் கணவனுக்கு மனைவி சண்டை, 2 பேரும் ஒன்னா சேரணும், நல்ல பேச்சு வரணும், பேச்சாற்றல் அதிகமானும், கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும். உலகை பலம் வரும் பெண் சாமியார்கள், கங்கை பேசும், டோலி ஆசீர்வதிக்கும் என சொல்லும் சுவாமினி பிரமானந்தா. The டோலிலேயே சக்தி இருக்கு. And the villagers, they talk to the doli. Doli will respond, it will shake. மீராவின் அவதாரமாக பார்க்கப்படும் அமிர்தானந்தம். கடவுள் படைப்புல மீரா கடுத்தது இந்த அம்மா தான் கலியுகத்துல. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற பேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேட்கணும் தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு குடுமியானந்து தெய்வமே